ஸோ ஹாய் வியூஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்காக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ மயிலாப்பூர்லேயே ரொம்ப ஃபேமஸான கோவில் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கபாலீஸ்வரர் கோவில் தாங்க சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலை பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து அண்ணாமலையாருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோவிலுடைய கோபுரம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய கோபுரம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிவன் வந்து பார்த்திங்கன்னா கருவறையில் இருக்கக்கூடிய சிவன் வந்து சுயம்புலிங்கம். ஸோ நீங்கள் எப்போ இந்த கோவிலுக்கு வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப ஃபேமஸான கோவிலில் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். ஸோ நிறைய பூஜைகள் இந்த கோவிலில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்காரவேலருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ முருகருடைய சன்னதி தான் அது. ஸோ யாருடைய சன்னதியோ அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகருடைய சன்னதி வந்து பார்த்திங்கன்னா மயிலில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு சிற்பம் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தூணில் வந்து ஆஞ்சநேயரோட சிற்பம் வந்து இருக்குது. ஸோ இந்த கபாலீஸ்வரர் கோவில் வந்து எப்போ கட்டினாங்கன்னு பார்த்திங்கன்னா 7th centuryயில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ ஆர்கிடெக்சர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் ஸ்டைல் ஆர்கிடெக்சரில் வந்து இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் கபாலீஸ்வரன்ற பேரில் வந்து அழைக்கப்பட்டார். அதே மாதிரி பார்வதி தேவி வந்து கற்பகாம்பாள்ன்ற பேரில் நமக்கு வந்து காட்சி புரிகிறாங்க. இந்த கபாலீஸ்வரர் கோவில் வந்து திருமயிலைன்ற பேரில் வந்து அழைக்கப்படுது. கையிலேயே மயிலை மயிலையே கையிலே என போற்றப்படுகிறது. கையிலையில் உள்ள சிவபெருமான் பார்வதி தேவிக்காக மயிலை வந்ததால் சிவபெருமானை இங்கு தரிசனம் செய்யலாம். பார்வதி மயிலாக உருவெடுத்து சிவனை வழிபட்டதாக கருதப்படுகிறது. பிறகு மயிலாப்பூரில் தம் கணவருடன் இணைந்தார். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதங்களை கற்பிக்கும் பொழுது தேவி அழகிய மயிலின் மேல் கவனம் இருந்ததால் சிவன் மயிலாக பிறப்பாய் என பார்வதிக்கு ஆணையிட்டார். ஸோ இதுதாங்க இந்த கோவிலுடைய தலை வரலாறு. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடிமரம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பலிபீடம் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய சிற்பங்கள் வந்து எக்கச்சக்கமாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கோபுரத்தோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 40 மீட்டர். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து 9 கலசங்களுமாக வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம். தொண்டை நாட்டில் புகழ்பெற்ற சிவத்தலங்களில் 24வது ஸ்தலம் திருமயிலை என அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த கோவிலுடைய கிழக்கு கோபுர வாசல் வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நேராக நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறதே வந்து விநாயகருடைய பெரிய சிலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிவனுடைய லிங்கம். ஸோ பிரகாரம் சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா முருகர் சன்னதி இருக்குது. இந்த கோவிலுடைய சிவபெருமான் வந்து மேற்கு திசையை நோக்கி காட்சி அளிக்கிறார். அம்பாள் தெற்கு திசையை நோக்கி அருள் புரிகிறாங்க. வருடம் முழுவதும் முக்கியமான விசேஷ நாட்களில் திருவிழாக்கள் நடைபெறுகிறது.
இந்த கோவில் நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இருங்க இந்த வீடியோ முடியல. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு கோவில் இருக்குது. ஸோ வாங்க அதுக்கும் போயிட்டு நம்ம அந்த கோவிலை போய் விசிட் பண்ணிட்டு வருவோம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் மாதவ பெருமாள் கோவில். ஸோ இதோட கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா 5 அடுக்கு கொண்ட ராஜகோபுரம். ஸோ 4 தூண்கள் கொண்ட மண்டபமும் வந்து இருக்குது. ஸோ கோவில் உள்ள நுழைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பலிபீடம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கருடாழ்வாருடைய சன்னதி வந்து இருக்குது. ஸோ கருவறையில் வந்து பார்த்திங்கன்னா மூலவர் மாதவ பெருமாள். ஸோ அவர் கூட ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் வந்து நம்மளுக்கு அமர்ந்த நிலையில் வந்து காட்சி அளிக்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா மாதவ பெருமாள்ன்ற பேரில் வந்து நம்மளுக்கு அருள் புரிகிறாரு. ஸோ அதே மாதிரி அமிர்தவலின்ற பேரில் நமக்கு வந்து தாயார் காட்சி அளிக்கிறாங்க. ஸோ இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் வந்து பார்த்திங்கன்னா புன்னை மரம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்தல தீர்த்தம் வந்து சந்தன புஷ்கரணி. ஸோ சென்னை மயிலாப்பூரில் எவ்வளோ கோவில் இருந்தாலும் இந்த கோவில் தனி சிறப்பு தாங்க. கலியுக தோஷங்கள் நீங்க இந்த கோவிலில் பெருமாளை தரிசிக்கவும். முதல் 3 ஆழ்வார்களில் ஒருவரான பேயாழ்வார் அவதரித்த ஸ்தலம் இதுவாகும். மகாலட்சுமி தாயார் அவதரித்த புண்ணிய பூமி இதுவாகும். சுமார் 800 வருடங்கள் பழமையான கோவில். சோழ மன்னர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில். பெருமாளின் கையில் அபய வரஹஸ்தம் சங்கு சக்கரம் ஏந்தி தாமரை மீது வலது திருவடி வைத்து அருள் புரிகிறார். பெருமாள் தாயாரை மாசி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் திருக்கல்யாணம் நடக்கிறது. பங்குனி உத்திரத்தில் திருவிழா நடைபெறுகிறது. பிறகு மகரிஷிக்கு மகளாக பிறந்த லட்சுமி தேவி திருமண வயது வந்தவுடன் இந்த தல பெருமாளை மணந்தார். திருமழிசை ஆழ்வார் குருவான பேயாழ்வார் ஞான உபதேசம் இங்கு பெற்றார். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.